The Supreme Court's ruling on tariffs is deeply disappointing, and I'm ashamed of certain members of the court, absolutely ashamed, for not having the courage to do what's right for our country. I'd like to thank and congratulate Justices Thomas, Alito, and Kavanaugh. Foreign countries that have been ripping us off for years are ecstatic. They're so happy. And they're dancing in the streets, but they won't be dancing for long, that I can assure you. The Supreme Court did not overrule tariffs. They merely overruled a particular use of IEEPA tariffs. And essentially, it's the use to get a fee. I can do anything I want with IEEPA, anything. I just can't charge anybody for it. Therefore, effective immediately, all national security tariffs under Section 232 and existing Section 301 tariffs, they're existing, they're there, remain in place, fully in place, and in full force and effect. Today, I will sign an order to impose a 10% global tariff under Section 122 over and above our normal tariffs already being charged. It's a little more complicated. The process takes a little more time, but the end result is going to get us more money, and I think it's going to be great. கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பாக பிப்ரவரி 20 ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் உச்சநீதிமன்றம் ஒரு முதன்மையான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பானது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக உலக நாடுகள் அனைத்திற்கும் தன் விருப்பப்படி இந்தியாவுக்கு 50 விழுக்காடு, சீனாவிற்கு 100 விழுக்காடு, கனடாவுக்கு விழுக்காடு, இத்தனை விழுக்காடு, அத்தனை விழுக்காடு என்று வரிகளை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போனார் இல்லையா? அதை குறித்து ஒரு விசாரணைக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்தது. இந்த வழக்கு தீர்ப்புப்படி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிப்ரவரி 20ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஐக்கிய அமெரிக்க உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்குது. இவ்வாறு வரிகளை விதிப்பது அதிபரின் வேலை அல்ல, அதனால் அந்த வரிகள் அனைத்தையும் நாங்கள் ரத்து பண்ணுறோம்னு அறிவிச்சிட்டாங்க. இதை கேட்டதும் ட்ரம்ப் அவர்களுக்கு கைகால் புரியல, என்னென்னமோ பேசுகிறார். இந்த நீதிமன்றமானது இந்த ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த இந்த வரி உத்தரவு 1977 கணக்குப்படி அந்த வரி உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். அதாவது IEEA, இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட். இதன் முறைப்படி 1977 கணக்குப்படி அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த நாடுகள் மீது கடுமையான ஒரு வரி விதிப்பை கொண்டு வரார். தன்னை எதிர்க்கின்ற நாடுகள் அனைத்தும் அங்கேருந்து இந்த ஐக்கிய ஒன்றிய அமெரிக்க அரசிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருளுக்கு, குறிப்பாக இந்தியாவிலேருந்து டெக்ஸ்டைலு, மருந்து, எஃகு, அதாவது ஸ்டீல், இந்த மாதிரி பொருட்கள் ஏற்றுமதி ஆகும்போது அதுக்கு கடுமையான வரி விதிப்பை கொண்டு வரார். அதுமாரி சீனாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மின்னணு உபகரணங்கள், இந்த உதிரி பாகங்கள், கைபேசி உதிரி பாகங்கள், லித்தியம் அயான் பேட்டரிஸ், இந்த மாதிரி உதிரி பாகங்களுக்கு கடுமையான வரி விதிக்கிறார். இதற்காக இந்தியாவிலும் பல்வேறு விதமான வரி விதிப்புகளை சந்தித்தோம். அதற்கு சந்தித்தது பிறகு இப்போது இந்த உச்சநீதிமன்றம் அந்த 1977 கணக்குப்படி இந்த வரி விதிப்பு என்பது அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது அப்படி என்று அந்த தீர்ப்பை ரத்து பண்ணிடுது. ரத்து பண்ண உடனே அதிபர் அவர் சும்மா இருப்பாரா? உடனே அவர் கோவம் என்ன பண்ணுறாரு, நீங்கள் 1977 கொண்ட தீர்ப்பை வரியை நீங்கள் ரத்து பண்ணுறீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணோன்னா 1974 அங்கே ட்ரேட் ஆஃப் ஆக்ட் ஒன்று இருக்குது, ஏற்கனவே போட்டிருக்காங்க. ஆர்டிகல் செக்ஷன் நம்பர் 122 கணக்குப்படி 1974 போட்டிருக்காங்க. அதன்படி 10 விழுக்காடு அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் 10 விழுக்காடு இறக்குமதியை கொண்டு வரோம் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். ஆனால் இந்த 10 விழுக்காடு என்பது வெறும் 150 நாட்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. செக்ஷன் 122 ட்ரேட் ஆக்ட் ஆஃப்
1974 150 நாட்கள் பொருந்தும். ஆனால் இந்த சட்டத்தையும் இந்த 1974 சட்டத்தையும் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று நினைத்தால் ரத்து பண்ணலாம். உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு போயிட்டு அவங்க ரத்து பண்ணலாம். ஆனால் அதுக்கு குறுக்கால நீங்கள் 77 ரத்து பண்ணீங்கன்னா நான் 74 கொண்டு வந்து போடுன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் அவர்கள் போட்டுட்டார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இந்தியா எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அப்படி உத்தரவாதம் கொடுத்த ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்தியா மீது விதிக்கப்பட்ட 50 விழுக்காடு வரிகளை வந்து நாங்கள் 18 விழுக்காடாக குறைக்கிறோன்னு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தார். அதனால் இப்போது விதிக்கப்பட்ட இந்த 10 விழுக்காடும் ஏற்கனவே இருக்கிற 18 விழுக்காடும் சேர்ந்து 28 விழுக்காடாக மாறுமா அப்படின்ற கேள்வி ஒன்று எழுது. அப்படிலாம் ஒன்றும் மாறாது அப்படின்றத நீதிமன்றம் சொல்லுது. என்ன சொல்கிறாங்க, அவர்கள் என்ன கூறுகிறார்கள் அப்படின்னா, இது வந்து இந்த 10 விழுக்காடு 18 விழுக்காடு வந்து அனைத்து பொருட்களுக்கும் கிடையாது. ஒவ்வொரு மருந்துக்கு உலகளாவிய சட்டப்படி WHO சட்டப்படி மருந்துக்கு இந்தியாவிலிருந்து கொண்டு செல்கின்ற மருந்துக்கு சுழியும் விழுக்காடு வரி விதிச்சிருந்தாங்க. சுழியும் விழுக்காடு வரினா வரியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கணக்கு இருந்தால். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் போட்ட பிறகு 18 விழுக்காடு இருந்தது. இப்போது வந்து அந்த மருந்துக்கு வரி கிடையாது. இந்த 10 விழுக்காடு வரும்னு கேட்டிங்கனாக்கா 10 விழுக்காடும் வராது, மருந்துக்கு வராது. ஏற்கனவே அவர் போட்ட வரிகளில் 18 விழுக்காடு என்பது பல டெக்ஸ்டைலுக்கு ஒரு மாதிரியும் இந்த பல பொருட்களுக்கு ஒரு மாதிரி ஏறி இருந்தால் அதிகபட்சமாக 18 விழுக்காடு விதிச்சிருந்தார். 50லேருந்து 18 மாற்றியிருந்தார். இப்போ இந்த 10 சேருமா பார்த்தீங்கன்னா சேராது. அதையும் உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த 28 என்பது 10 என்பது தற்காலிகம்தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது அவர்களும் அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ட்ரம்ப் அவர்கள் கடுமையான விமர்சனம் பண்ணுறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் பண்ணுறாரு, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை விமர்சனம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 9 பேர் அந்த அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருப்பாங்க. அதில் 6 பேர் 3/2 அந்த ட்ரம்ப் அவர்களுக்கு எதிர்ப்பாக அந்த அவர் கொண்டு வந்த வரி சட்டங்களை ரத்து பண்ணிக்கிறாங்க. 3 பேர் மட்டும் ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. அந்த 3 பேரும் இவர் நியமித்த ஆள், கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் சிந்தனை கொண்டவங்க, ரிப்பப்ளிகன் பார்ட்டி சார்பாக கன்சர்வேட்டிவ் சிந்தனையை கொண்டவங்க. அவங்க யாருன்னா பெரட் கவானா, கிளாரன் தாமஸ், சாமுவேல் ஆல்டோ. இந்த 9 நீதிபதிகளும் இந்த 3 பேரும் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. நேற்று ட்ரம்ப் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போதும் இந்த 3 பேரும் பாராட்டி பேசுகிறாரு. மீதி இருக்கிற 6 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. இது வந்து ஏற்றுக்கவே முடியாது, இந்த மாதிரி எப்படி இவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிக்குதுன்னா, இந்த ட்ரம்ப் அவர்கள் செயல்பாடை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல் அப்படின்ற வார்த்தையை, அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லீகலுக்கு இணையானது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த தீர்ப்பு, அந்த வரி விதிப்புகளை ரத்து பண்ணியிருக்கு. சரி, இப்போது உச்சநீதிமன்றத்தை ட்ரம்ப் அவர்கள் எதிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எதிர்க்க முடியும். தீர்ப்புகளை விமர்சனம் செய்யலாம், நீதிபதிகளை விமர்சனம் செய்யலாம். ஆனால் தீர்ப்புகளை அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, சட்டத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அமெரிக்க அரசோட கான்ஸ்டிடியூஷனோட ஒரு முக்கியமான ஒரு கூறு. அமெரிக்காவில் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு ஒன்று இருக்குது. அவரோட சட்டப்படி செப்பரேஷன் ஆஃப் பவர் என்ன, சட்டத்தை அமுல்படுத்துவது யுஎஸ் காங்கிரஸ், சட்டத்தை நிர்வகி பண்ணது தான் அதிபரோட வேலை, சட்டத்தை ஒழுங்குபடுத்தி அதை கண்காணிக்கக்கூடியது உச்சநீதிமன்றத்தோட வேலை. இந்த 3 பிரிவுகளில் செயல்படுது. அதிபரோட வேலை என்பது அங்கு சட்டத்தை நிர்மாணிக்கிறது தான் அவரோட வேலை. யுஎஸ் காங்கிரஸ் தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வரும். உச்சநீதிமன்றம் அதை கண்காணித்து இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதிபர் போன்ற ஆட்களோ இல்லை ஆளுநர், மாகாணத்திற்கு உட்பட்ட ஆளுநர் போன்ற ஆட்களோ சட்டத்தை மீறி செயல்பட்டால் அதை கண்டித்து அவர்களை குறிப்பிட்ட நபரையோ ஆளுநரையோ அதிபரையோ சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டால் அவர்களது மீது நடவடிக்கை எடுப்பது தான் உச்சநீதிமன்றத்தோட வேலை. சரி, இப்போ இந்த ட்ரம்ப் அவர்கள் நீதிபதிகளை எதிர்த்தோ சட்டத்தை மீறியோ செயல்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, யுஎஸ் காங்கிரஸ் அவர் பதவி விலக்குவதற்கான முழு அதிகாரமும் யுஎஸ் காங்கிரஸுக்கு, நீதிமன்றத்துக்கு உண்டு. சட்ட விதிகளில் இம்மாதிரி செயல்படும் அதிபர்களை நீக்குவதற்கான அதிகாரம் உண்டு. ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு மேலே ஏதாவது அந்த
நீதிபதிகளோ அவர் என்ன கோரலாம் அப்படின்னா, சட்டத்தை மறு ஆய்வு செய்யுங்க, திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கலாமே தவிர, ஆனால் ஒட்டுமொத்தமாக சட்டத்தை நான் ஏற்கவே மாட்டேன்னு அதிபரால் சொல்ல முடியாது. அப்படி மீறி செய்தால் பதவி நீக்கம் நடக்கும், இம்பீச்மெண்ட் நடக்கும். நீதிபதிகளும் யூஎஸ் காங்கிரஸும் இவரை தூக்கிட்டு வேற ஆளை கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதுக்கு இந்த அதிபர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுக்கு முந்தி நடந்தது. இதுக்கு முந்தி கிட்டத்தட்ட 1934 இது ஒரு ஆண்டுகளில் சாமுவல் ஜி ஜாக்சன் அப்படிப்பட்ட ஒரு அதிபர் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டார் அப்படின்னு அவருக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்த வரலாறு பல வரலாறு நடந்திருக்கு. இன்றைக்கி நேரத்தில் சட்டத்தை திருத்துறதுக்கான முயற்சி பண்ணிக்கிறாங்க. அது யூஎஸ் காங்கிரஸ்லேயும் நீதிமன்றத்துலையும் தோற்று போச்சு. இப்போ நீதிபதிகள் 9 பேர் இருப்பாங்கன்னு சொன்னார் இல்லையா, முன்னாள் அதிபர் ஆண்ட்ரூ என்ன பண்ணிக்கிறார், அவர் 9லேருந்து நான் 10, 11 மாற்ற போகிறேன், தனக்கு சாதகம் 2 பேர் வைக்க போகிறேன்னு சொன்னார். அதுவும் சட்டத்தின் முன் நீதிபதிகள் முன் யூஎஸ் காங்கிரஸ் போயிட்டு தோற்று போச்சு. எதுவுமே யூஎஸ் செனட் சபையில் 3/2 பங்கு வெற்றி பெறணும். இவங்களுக்கு அதிபர்கள் ஆதரவு இல்லாதன்றால இந்த மாதிரி பல வழக்குகள் இந்த மாதிரி தோற்று போயிருக்கு. ட்ரம்ப் அவர்கள் இந்த சட்டத்தை பின்பற்றாம போல என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வரும், நீதிமன்ற அவமதிப்பு வரும். அதுக்கு பிற்பாடு அங்கு இருக்கின்ற கீழமை நீதிமன்றங்கள் ட்ரம்புக்கு எதிர்ப்பாக மீண்டும் உத்தரவு பிறப்பிக்கலாம். இந்த மாதிரி இவர் சட்டத்தை மதிக்க மாட்டார் அப்படின்னு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. உச்சநீதிமன்றத்துக்கு கீழமை நீதிமன்ற நீதிபதிகளும் ட்ரம்புக்கு எதிர்ப்பாக கொண்டு வரலாம். அரசு அதிகாரிகள் நீதிமன்றத்தின் உத்தரவு மட்டும்தான் செயல்பட முடியும். அதிபர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அரசு அதிகாரிகள் செயல்பட முடியாது. சரி, மீறி நடந்தால் என்ன ஆகும்னா, அரசு அதிகாரிகள் உட்பட அதிபராகவே இருந்தாலும் அங்கே பதவி நீக்கம் தான், இம்பீச்மெண்ட் தான் நடக்கும். இதுதான் இப்போதைக்கு இந்த அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இங்கே இந்தியா உட்பட பல்வேறு விதமான நாடுகளுக்கு போட்ட வரி விதிப்பிற்கான முந்தா நாள் 2 நாட்களுக்கு முன்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் ஒரு சிறிய விளக்கம். இதன்படி ட்ரம்ப் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த 1977 கொண்டு வந்த IEEA இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் இனிமேல் செயல்படுத்த முடியாது. அவர் கொண்டு வந்த ட்ரேட் ஆஃப் ஆக்ட் 1974 செக்ஷன் 122 படி அதுவும் 150 நாட்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அது தற்காலிக ஒரு வரி விதிப்பு தான், அது நிரந்தரமாக அவரால் பண்ண முடியாது. அதுவும் நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா நீதிமன்றம் அதையும் ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனி இந்த ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு வரி விதிப்பு என்ற பூச்சாண்டியை காட்டுவாரா, அல்லது அமெரிக்க நீதிமன்றத்துக்கு கீழ்ப்படிந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய செயல் திட்டங்களை மாற்றுவாரா என்பதை பொறுத்திருந்திருந்தால் நாம் பார்க்க வேண்டும் என்பதை குறிப்பிடுவதற்காகவே இந்த பதிவு. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க. இந்த பதிவை பற்றிய வேறு ஏதேனும் உங்களுக்கு கருத்து இருந்தால் கருத்துரை பகுதியில் உங்கள் கருத்துரை பதிவு பண்ணுங்க. இந்த கோவலை ஒளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. மேலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து விடுங்க என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.